ஒரு ட்ரேடர் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1 மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். இனிஷியலாக ட்ரேடராக இருக்க எல்லாருமே இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு பிளானே இருக்காது. நம்ம எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கோம், அதில் எத்தனை ட்ரேடு பண்ணணும், இன்றைக்கி நம்ம ஸ்டாப் லாஸ் லிமிட் எவ்வளோ, இது எதையுமே செட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால நமக்கு எத்தனை ட்ரேடு எடுக்கிறது, என்ன மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் லிமிட்டே தெரியாதனால இஷ்டத்துக்கு ட்ரேடு எங்கெல்லாம் எடுக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் என்ட்ரியை போட வேண்டியது, பிஇசி எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10, 15, 20 ட்ரேட் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம கேபிட்டல் எவ்வளோ, பர் டே நம்மளோட ஸ்டாப் லாஸ் லிமிட் எவ்வளோ, அப்படி அந்த லிமிட்னாலும் எத்தனை ட்ரேட் நம்ம எடுக்கலாம், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், இதெல்லாம் தெளிவாக நமக்கு தெரியணும். ஸோ அவாய்டு ஓவர் ட்ரேடிங். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நோ ஸ்டாப் லாஸ். ட்ரேடிங் ஜேர்னியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இந்த ஸ்டாப் லாஸ் போடுறது தான். ஏன்னா நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்டாக போய் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணோம். இப்போ என்ன தோணுன்னா, ஸ்டாப் லாஸை போடாமே இருந்துக்கலாமே, போட்டிருந்ததுனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு தோணும். இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸ்டாப் லாஸை போடாமல் விட்டீங்க அப்படின்னா அது மேலே எட்டி கூட பார்க்காது. அதால் பாதாளத்துக்கு போய் நம்ம கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னா ரோபோ மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதான் என் ஸ்டாப் லாஸ், இதான் என் டார்கெட்டு, இதான் என் என்ட்ரி, இதான் என் எக்ஸிட்டு, இதான் என்னோடய ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்குது ஸ்டாப் லாஸ் நீங்கள் போடணும். நாட் ஓன்லி இது பிகினர், எப்போவுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறது மட்டும்தான் உங்களை மார்க்கெட்லேருந்து காப்பாதும். தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரை டு ப்ரிடிக்ட் த மார்க்கெட். சில பேர் பார்த்திங்கன்னா